டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை எனது பிறப்புரிமை, நான் அடைந்தே தீர்வேன் என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கங்கணம் கட்டிக்கோங்க. சரிங்களா? நம்ம எப்படி ஈஸியா பார்த்தீங்கன்னா ஈஸியா இல்லாம பட் கண்டிப்பா நம்ம இந்த தேர்வுல வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்குவேன், வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நீங்க படிங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வது நான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு நிறைய டிஎன்பிஎஸ்சி வேகன்சி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வரப்போகுது, அதுக்கப்புறம் குரூப் 4, நெக்ஸ்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் லட்சக்கணக்கில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடைக்குது. நிறைய பேர் பல முறை ட்ரை பண்றாங்க. பல முறை நான் 5 வருஷமா ட்ரை பண்றேன், 7 வருஷமா ட்ரை பண்றேன், 3 வருஷமா ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்களோட பார்த்தீங்கன்னா புலம்பல் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்ப அவங்க என்ன காரணத்தினால தப்பு பண்றாங்க, என்ன காரணத்தினால அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சர்வீஸ் கிடைச்சவங்களுக்கு சக்சஸ் பண்ண ரீசன் என்ன, அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் என்ன, தோத்தவங்க ஃபாலோ பண்ணது என்ன ஃபாலோ பண்ணல. ஸோ இதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஈஸியா பார்த்தீங்கன்னா ஈஸியா இல்லாம பட் கண்டிப்பா நம்ம இந்த தேர்வுல வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸ் பண்ண மாட்டோம், சுதந்திரம் பெற மாட்டோம் அப்படின்னு நினைச்சு போராடி இருந்தாங்கன்னா அந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? ஸோ அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்குவேன், வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நீங்க படிங்க. கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய திலகர் சொன்ன மாதிரி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. சரி, அதே மாதிரி நம்ம எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்காலத்தில் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை எனது பிறப்புரிமை, நான் அடைந்தே தீர்வேன் என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கங்கணம் கட்டிக்கோங்க. சரிங்களா? சோ உங்களோட வீட்டுல கண்டிப்பா எது இருக்கோ இல்லையோ, எந்த சாமி போட்டோ இருக்கோ இல்லையோ, டிஎன்பிஎஸ்சியோட அந்த வால் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால் போட்டோ எடுத்து ஒட்டுங்க. கண்டிப்பா அதை பார்க்க அந்த லட்சியம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு எப்பயுமே. சோ கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ வாங்க எப்படி பண்ணணும் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சோ குரூப் 4 2025 தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி? சோ இதுதான். சோ பெரிய ஒரு ரொம்ப முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே உங்களால முடியும். சரிங்களா? முடியும் நினைச்சு கண்டிப்பா படிங்க, ஷூரா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தென் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த செவர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வால் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட கனவுலையும் ஊறிட்டு. சரிங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த வால் கீழே நம்ம போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கா? சோ அதை சக்சஸ் பண்ணக்கூடியது என்ன பண்ணணும், நம்ம அதை தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ண, இவங்க எல்லாமே சாதாரண சக்சஸ் பண்ணல. சோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனை இருக்குது, எக்கனாமி ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இவங்க சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விடா முயற்சி ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? சோ நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும். ஓகே? தென் பாத்தீங்கன்னா சோ இது இம்பார்ட்டன்ட் என்னங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க, வேற ஒண்ணுமே இல்லை, இந்த 3 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட், வேற ஒண்ணுமே இல்லை, இந்த 3 விஷயம் தான். எஸ்சிஆர்டி புக்ஸ், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், வேற எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு என்ன வேணும்? ஒரு புதுசா படிக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க ஓகே, இல்ல ஆல்ரெடி படிச்ச பர்சனா நீங்க ரைட், ஓகே. சோ உங்களுக்கு கையில இருக்கக்கூடியது என்னன்னா இந்த 3 விஷயங்கள். ஒன்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸ். சோ எஸ்சிஆர்டி புக் இல்லாம உங்களால பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி தான் பேஸ். ஓகேங்களா? சோ அதுல இருந்து தான் உங்களுக்கு क्वेश्चन கேட்க போறேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கு 6 to 10th இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா 11th 12th இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல, பட் அதுக்கு முன்னாடி நீங்க இனிஷியலா 6 to 10th திரும்ப படிக்கணும். சரிங்களா? சோ தென் பாத்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் கையில் வச்சுக்காம ஒன்றுமே பண்ண, ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எடுத்துட்டாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது, இப்போ இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் குறைச்சிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இலக்கணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொழித்திறன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், ஸோ மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இருக்கக்கூடிய இப்போ தமிழ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எளிதாக தான் இருக்கும், இலக்கணம் தான் சரிங்களா. பட் இலக்கணமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேக்ஸ் மாதிரி தான். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க இலக்கணத்தை போடலாம். ஏன்னா ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். அதே மாதிரி தான் குரூப் 2 ஏ பிலிம்ஸ் டஃபா இருந்தது. அதே மாதிரி தான் குரூப் 2 ஏ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா இருந்தது. அப்போ என்னன்னா இப்போ டிஎன்பிசி வந்து தங்களுடைய கேள்வித்தாளோட கடினத்தன்மையை சரிங்களா ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க, அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு பர்சன் எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றான். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கை எத்தனை முறை நீங்க ரிவிஷன் பண்ணி உங்களுக்கே தெரியக்கூடாது, உங்களுக்கே தெரியக்கூடாது. ஸோ அத்தனை முறை அங்கே திரும்ப 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 படிக்கணும். 6th to 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே மைண்ட்ல இருக்கணும், எங்கேயுமே குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா, ஸோ எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்படி நீங்க 6th to 10th நீங்க பக்காவா கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஷியரா குரூப் 4ல வெற்றி பெறுவது ஒரு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? பிளஸ் வந்து 11th 12th வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ அதை படிச்சா போதும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை, 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? சோ அப்போ முன்ன இருந்தா யூனிட் 9 யூனிட் 8 இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் யூனிட் 5 மாறிடுச்சு சரிங்களா. சோ அப்ப யூனிட் 5 யூனிட் 6 ஓகேங்களா. சோ அப்ப யூனிட் 6ல என்ன படிக்கணும், யூனிட் 5ல என்ன படிக்கணும். இப்போ எக்கனாமி வந்து தமிழ்நாடு நிர்வாகம் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இப்போ எக்கனாமிக்கு கண்டிப்பா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா எக்கனாமிக் கேள்விகள் எஸ்பெஷலி வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்துக்கு, தமிழ்நாடு திட்டங்களுக்கு அதிகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரக்கூடிய ஆண்டுகள கண்டிப்பா வந்து क्वेश्चंस கேட்பாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஏரியாவை நீங்க வந்து ஃபோக்கஸ்டா உட்கார்ந்து படிக்கணும். ஓகேங்களா? சோ இப்படி இருக்கும்போது பிரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த டாபிக்ல எவ்வளவு, இந்த டாபிக்ல எவ்வளவு, சோ இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும், அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? வரக்கூடிய ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 நோட்டிபிகேஷன் வருது, டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜூலை 13ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்குது. சோ உங்களுக்கு டைம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு, ஏப்ரல்ல ஒரு 5 நாள், அப்புறம் வந்து மே, ஜூன், ஜூலை. ஸோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் ஒரு 65 ஒரு 70 நாள் 78 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 78 நாள் தான் உங்களுக்கு அப்போ டைம் கொடுப்பாங்க. அப்போ இப்பத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும், இப்பத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ புதிய ஒரு நபர் வந்து டிஎன்பிசி படிக்க வராரா, இப்போ ஆரம்பிச்சா போதுங்க, ஒரு பெரிய விஷயமே இல்லை. கரெக்டாக 6ஆம் கிளாஸ் புக்கில் வந்து 12 வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வந்து 6 to 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே வேணாம். இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சிலபஸ் கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. சிலபஸ் இல்லாம படிக்காங்க, சிலபஸ் எல்லாம் படிக்கிறோமா, சிலபஸ் எல்லாம் படிக்கிறோமா, சோ இத ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ், இப்போ லாஸ்ட் எஸ்பெஷலி இந்த வருஷம் நடந்த ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கோங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நடந்த 2 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும், அந்த क्वेश्चन பேப்பரை எடுத்துக்கோங்க. சரி, அந்த क्वेश्चन பேப்பரை வச்சுட்டு நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த எக்ஸாம் படிக்க போறீங்க, சிலபஸ் வச்சு அந்த டாபிக் அதை அப்படியே வொர்க் அவுட் பண்ண முடியும். சோ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த வேலை ஷூரா கிடைச்சிடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க, வெற்றி பெறாததுக்கு காரணத்தை சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எந்த மெட்டீரியல் வேணாலும் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ அது தயவு செய்து பண்ணாங்க. சில மெட்டீரியல் ரெஸ்ட்ரிக்டடா வச்சுக்கோங்க. சோ என்ன சொல்லுவாங்கன்னா கண்டதை படிச்சா பண்டிதன் ஆகலாம், ஆனா சர்வீஸ் வாங்க முடியாது. சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஆனா அந்த எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க அதை படிச்சிடும், எத்தனை முறை படிச்சீங்க உங்களுக்கு தெரியவே கூடாது. சோ அப்ப அந்த அளவுக்கு வந்து உங்களை அறியாம அந்த புக் அதிகமாக படிக்கணும். அப்படி படிச்சுதான் மட்டுமே தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஓகே? சோ இது மட்டும் இதை தாண்டி உங்களுக்கு இதுல எந்த விதமான டவுட் உங்களுக்கு கிடையாது. சோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருக்கா, சோ நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா அதுக்கு உண்டான ரிப்ளை நான் பண்றேன். தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து படிச்சு எங்க படிச்சாலும் சரி, சரிங்களா? சோ இல்ல நீங்க ஓனா படிச்சாலும் சரி, ஒரு டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு டெஸ்ட் போட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த வழி நடத்தக்கூடிய அந்த டெஸ்ட். சோ அப்ப இந்த டைத்துல நான் அதை படிச்சேன், இந்த டைத்துல நான் அதை படிச்சேன், இந்த டைத்துல படிச்சேன். சோ அப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்மள்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கு. சோ முதல்வன் 2.0 சரிங்களா? புதிய பாடத்தின்படி ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து குரூப் 4க்கு ஓகேங்களா? சோ ஆல்சோ குரூப் 2க்கு இருக்குது, குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல ஆஃப்லைன்ல இருக்கு, ஆன்லைன் இருக்கு. சோ ஆன்லைன்ல நீங்க வெளியூர்ல எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த கிராமத்துல இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிடி மூலமா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ 15 பேசிக் டெஸ்ட் இருக்குது, 14 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, 2 ப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது, ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கு. சோ இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் தெளிவா பாயிண்ட் பண்ண நம்ம வந்து
எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷெடியூலை பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லா டாப்பிக்கும் எந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, எந்த டாப்பிக்லாம் சிலபஸில் இருக்கோ, ஸோ அதை வந்து சேகரித்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி மாதிரி, உங்களுக்கு ஷெடியூலே வேர் டு ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 32 டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டு ஷெடியூலை பார்த்து ஜாயின் பண்ணால் இந்த நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9445065552 ஆர் 9442069005. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சரிங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு டவுட்ல இருக்கவே இருக்காங்க. சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தால் இதில் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குண்டான டவுட் கிளியரன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணணும். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அருமையான ஒரு ஆண்டு உங்களுக்கு அமையணும்னா என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.